இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. பாஜக தொகுதி பொறுப்பாளர் பதவியில் இருந்து அண்ணாமலை விலகவில்லை, விலக்கப்பட்டுள்ளார் என்று எஸ்பி சேகர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் அந்த 6 தொகுதிகளுக்கான அந்த பொறுப்பாளர் பதவி வேண்டாம், நான் அதுல இருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? விலகிறேன்னு யார் நம்மகிட்ட சொல்லியிருக்காரா இல்லை அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரா அது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார். நீ விலகிடுன்னு அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதனால விலகி இருக்கார். ஏனென்றால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இதில் தலையிடுற வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எப்படி இந்த கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது, நாம் இல்லாத பொழுது இன்னொரு தலைவர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதா அப்படிங்கிற அசூய எண்ணம் கொண்டவர் தான் அண்ணாமலை எப்பவுமே. அந்த 40 சீட்டு ஏன் தோத்துதுன்னா, தன்னை தவிர 39 பேரும் தோக்கணுன்னே இவர் வேலை பார்த்ததுனால தான் 40 சீட்டும் தோத்துது. அவர் இஸ் நாட் எ பொலிட்டீஷியன். ஒரு கைண்ட் ஆஃப் இந்த ஃப்ராடுலன்ஸ் பண்ணக்கூடிய, வாயை திறந்தா போய் சொல்றது, ரெபேல் வாட்ச் இது பிளேனோட வால் பகுதியிலேருந்து எடுத்து பண்ணது, என் குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் யாரோ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எதுவுமே அவரால் நிரூபிக்க முடியாத பொய்களாகவே சொல்லிட்டு இருப்பார் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இப்போ கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த 4 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். இதில் அண்ணாமலை வேறு பொறுப்பாளர் இருந்தால் அந்த 4 சீட்டும் வராது போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம். ஏனென்றால் ஒரு முரண்பட்ட கூட்டணி, மிரட்டி பணிய வைக்கப்பட்ட கூட்டணி தான் இப்போ என்டிஏ கூட்டணி. வரியா இல்லையா, உனக்கு வேற ஆள் அனுப்பட்டுமா, அங்கேருந்து ஃபோர்ஸ் அனுப்பட்டுமா, இது அனுப்பட்டுமா, கேஸ் போட்டோமா, அப்படி எதையோ மிரட்டி அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாத எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற ஒரு பார்ட்டினா அது பிஜேபி. தமிழ்நாடு அவங்களுக்கெல்லாம் செட்டே ஆகாது. அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நயினார் அவர்களை கொண்டு வந்த பிறகு தேசிய பொறுப்பு கொடுப்பாங்க, இல்லை வேற ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இப்போதான் தேர்தலுக்கு 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக கொடுத்தாங்க. இப்போ அதுலேருந்து விலகிறாருன்ற போது வேற ஏதாவது கணக்கு இருக்குதா? ஒருவேளை சட்டமன்ற தேர்தலை நிறுத்துறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அதை பற்றி ஏங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் நிற்க போகிறாரு. அண்ணாமலையோட விசுவாசம் நமக்கெல்லாம் தெரியாதா? முதல்ல தேர்தலில் அரவக்குறிச்சியில் அவர் அங்கே தானே நின்னார். அங்கே நின்னபோது மோடியோடைய ஃபோட்டோவை போட்டால் நமக்கு ஓட்டு வராதுன்னு மோடி ஃபோட்டோவே இல்லாத ஓட்டு கேட்டவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி. அவருக்கு எப்படின்னா ஒரு தவறான ஒரு போலீஸ்காரராகவே வளர்ந்துட்டார் அவர். 2 விதமான போலீஸ்காரங்க இருப்பாங்க. நோ என்ட்ரி முன்னாடியே நின்று போகாதப்பா நோ என்ட்ரிம்பாங்க, இன்னொருத்தர் கடைசியில் ஒழிஞ்சிப்பார், நோ என்ட்ரியில் இல்லை துடுகுடு அப்படிப்பாங்க. அந்த மாதிரி போலீஸ் அவர். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சீட்டு கொடுத்தாலும் அவர் ஜெயிப்பாருங்கிறது அது 0 தான். அதுக்கு அவருக்கு வேல்யூவே கிடையாது. அண்ணாமலை விலகவில்லை, விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்று எஸ்பி சேகர் பேட்டியளித்திருக்கிறார். பாஜக தொகுதி பொறுப்பாளர் பதவியில் அண்ணாமலை விலகவில்லை, விலக்கப்பட்டுள்ளார் என்றும், அண்ணாமலை தேர்தல் பணியாற்றினால் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறாது என்றும் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் குறிப்பிட்டு பேசியிருந்ததை பார்த்தோம். வேறொரு தலைவர் தலைமையில் பாஜக வென்றுவிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர் அண்ணாமலை என்றும், மக்களவைத் தேர்தலில் தன்னை தவிர 39 பேரும் தோல்வியடைய வேண்டும் என பணியாற்றியவர் அண்ணாமலை என்றும் எஸ்பி சேகர் பேசினார்.
கூட்டணி வெல்லக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர் அண்ணாமலை என்றும் அண்ணாமலை பணியாற்றினால் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெல்லாது என்றும் தெரிவித்திருக்கிறார் எஸ்வி சேகர். கூட்டணி வெல்லக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்தான் அண்ணாமலை என்றும் வேறொரு தலைமை வெல்வதை விரும்பாதவர் அண்ணாமலை என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அண்ணாமலை விலகவில்லை, விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அண்ணாமலையை விலகச் சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கும் என்றும் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார் எஸ்வி சேகர். மேலும் 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக பாஜக தோல்விக்கு அண்ணாமலையே காரணம் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி மிரட்டி பணிய வைக்கப்பட்ட கூட்டணி என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முரண்பட்ட கூட்டணி என்றும் மிரட்டி பணிய வைக்கப்பட்ட கூட்டணி என்ற குற்றச்சாட்டை எஸ்வி சேகர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கள யதார்த்தம் என்னவென்றே தெரியாமல் தேர்தலை பாஜக சந்திக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலையை விலகச் சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கக்கூடும் என்று சந்தேகம் தெரிவித்திருக்கிறார் எஸ்வி சேகர். பாஜக தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகவில்லை, விலக்கப்பட்டுள்ளார் என்றும் அண்ணாமலையை விலகச் சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கக்கூடும் என்றும் சந்தேகம் எழுப்பியிருக்கிறார் எஸ்வி சேகர். பாஜக தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகவில்லை, விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்று எஸ்வி சேகர் தெரிவித்திருக்கிறார். விலகச் சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கும் என்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார் எஸ்வி சேகர். மேலும் அண்ணாமலை தேர்தல் பணியாற்றினால் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வேறொரு தலைவர் தலைமையில் பாஜக வென்றுவிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர் அண்ணாமலை என்றும் மக்களவைத் தேர்தலில் தன்னை தவிர 39 பேரும் தோற்க வேண்டும் என பணியாற்றியவர் அண்ணாமலை என்றும் எஸ்வி சேகர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை பணியாற்றினால் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெல்லாது என்றும் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி வெல்லக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர் அண்ணாமலை என்றும் தனது பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகிய நிலையில் அவர் அது தொடர்பாக பேட்டியளித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளரை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்து பிரச்சாரம் வேற என்ன சொல்றாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு.
அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சிங்கநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா, வேறு ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேன். பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அளித்த பேட்டியை பார்த்தோம். தந்தையை பார்த்துக் கொள்வதே முதல் கடமை என்றும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து காலம் பதில் சொல்லும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போதைய சூழலில் அடிப்படை பணிகளை செய்ய முடியாத சூழல் இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை பேட்டியளித்திருந்த நிலையில் தற்போது அதற்கு எஸ்வி சேகர் எதிர்வினையாற்றி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்திருக்கிறார். அண்ணாமலை விலகவில்லை, விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டு புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் அந்த 6 தொகுதிகளுக்கான அந்த பொறுப்பாளர் பதவி வேண்டாம், நான் அதுல இருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? விலகிறன்னு யார் நம்மகிட்ட சொல்லியிருக்காரா இல்லை அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரா அது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார். நீ விலகிடுன்னு அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதனால விலகி இருக்கார். ஏனென்றால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இதில் தலையிடுற வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எப்படி இந்த கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது, நாம இல்லாத பொழுது இன்னொரு தலைவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதா அப்படிங்கிற அசூயை எண்ணம் கொண்டவர் தான் அண்ணாமலை. எப்பவுமே அந்த 40 சீட்டு ஏன் தோத்துதுன்னா, தன்னை தவிர 39 பேரும் தோக்கணும்னே இவர் வேலை பார்த்ததுனால தான் 40 சீட்டும் தோத்துது. அவர் இஸ் நாட் ஏ பொலிட்டீஷியன். ஒரு கைண்ட் ஆஃப் இந்த ஃப்ராடுலன்ஸ் பண்ணக்கூடிய, வாயை திறந்தா போய் சொல்றது, ரெபேல் வாட்ச் இது பிளேனோட வால் பகுதியிலேருந்து எடுத்து பண்ணது, என் குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் யாரோ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எதுவுமே அவரால் நிரூபிக்க முடியாத பொய்களாகவே சொல்லிட்டு இருப்பார் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இப்போ கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த 4 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். இதில் அண்ணாமலை வேறு பொறுப்பாளர் இருந்தால் அந்த 4 சீட்டும் வராது போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம். ஏனென்றால் ஒரு முரண்பட்ட கூட்டணி, மிரட்டி பணிய வைக்கப்பட்ட கூட்டணி தான் இப்போ என்டிஏ கூட்டணி. வரியா இல்லையா, உனக்கு வேற ஆள் அனுப்பட்டுமா, அங்கேருந்து ஃபோர்ஸ் அனுப்பட்டுமா, இது அனுப்பட்டுமா, கேஸ் போட்டோமா, அப்படி எதையோ மிரட்டி அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாத எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற ஒரு பார்ட்டினா அது பிஜேபி. தமிழ்நாடு அவங்களுக்கெல்லாம் செட்டே ஆகாது. அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நயினார் அவர்கள் கொண்டு வந்த பிறகு தேசிய பொறுப்பு கொடுப்பாங்க, இல்ல வேற ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இப்பதான் தேர்தலுக்கு 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக கொடுத்தாங்க. இப்ப அதுல இருந்து விலகிறாருன்ற போது வேற ஏதாவது கணக்கு இருக்குதா? ஒருவேளை சட்டமன்ற தேர்தலை நிறுத்துறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அதை பத்தி ஏங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் நிற்க போறாரு. அண்ணாமலையோட விசுவாசம் நமக்கெல்லாம் தெரியாதா? முதல்ல தேர்தலில் அரவக்குறிச்சியில் அவர் அங்கே தானே நின்னாரு. அங்கே நின்ன போது மோடியோடைய ஃபோட்டோவை போட்டால் நமக்கு ஓட்டு வராதுன்னு மோடி ஃபோட்டோவே இல்லாத ஓட்டு கேட்டவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி. அவருக்கு எப்படின்னா ஒரு தவறான ஒரு போலீஸ்காரராகவே வளர்ந்துட்டார் அவர். 2 விதமான போலீஸ்காரங்க இருப்பாங்க. நோ என்ட்ரி முன்னாடியே நின்று போகாதப்பா நோ என்ட்ரிம்பாங்க. இன்னொருத்தர் கடைசியில் ஒழிஞ்சிப்பார், நோ என்ட்ரியில் இல்லை துடு குடு அப்படிப்பாங்க. அந்த மாதிரி போலீஸ் அவர். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சீட்டு கொடுத்தாலும் அவர் ஜெயிப்பாருங்கிறது ஒரு 0 தான். அதுக்கு அவருக்கு வேல்யூவே கிடையாது. பாஜக தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகவில்லை, விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் மேலிடத்திலிருந்து இதற்கான உத்தரவு வந்திருக்கக்கூடும் என்றும் சந்தேகம் எழுப்பியிருக்கிறார் எஸ்வி சேகர். புதிய தலைமுறைக்கு இது தொடர்பாக அளித்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம்.
அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் அது பேசுபொருளாகி இருக்கிறது. சமூக வலைதளங்களில் அண்ணாமலையின் விலகல் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்த நிலையில் அது தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அண்ணாமலையின் விலகல் தொடர்பாக தனிப்பட்ட காரணங்கள்தான் அவரின் விலகலின் பின்னணியா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை பேட்டியளித்த நிலையில் அண்ணாமலையின் விலகலின் பின்னணி என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்ணாமலையின் விலகலை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவரின் விலகல் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. விலகலின் பின்னணி என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தனிப்பட்ட காரணங்கள்தான் பின்னணியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முன்னதாக இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அண்ணாமலை தந்தையை பார்த்துக் கொள்வதே முதல் கடமை என்றும் அடிப்படை பணிகளை செய்ய முடியாத சூழல் இருப்பதாகவும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்நிலையில் அண்ணாமலையின் விலகலின் பின்னணி என்ன, தனிப்பட்ட காரணங்கள்தான் பின்னணியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அண்ணாமலையின் வார்த்தைகள் உற்று கவனிக்கப்படுகின்றன. பாஜக மேலிடத்திற்கு மறைமுகமாக செய்தி சொல்கிறாரா அண்ணாமலை என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பாஜக மேலிடத்திற்கு மறைமுக செய்தியை அண்ணாமலை கடத்துகிறாரா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அவரின் வார்த்தைகள் உற்று கவனிக்கப்படுகின்றன. அண்ணாமலையின் விலகல் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கட்சியின் தலைவராக பதவி வகித்த பின்னர் அவருக்கு வேறு எந்தவிதமான பொறுப்புகளும் வழங்கப்படவில்லை. வெறும் தொண்டராக மட்டுமே அண்ணாமலை தொடர்ந்து வரும் நிலையில் அவரின் வார்த்தைகள் உற்று கவனிக்கப்படுகின்றன. பாஜக மேலிடத்தோடு ஏதேனும் அதிருப்தியில் உள்ளாரா அண்ணாமலை என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.